அதே போலதான் பறையர் சமூக மக்கள் ரொம்ப சமூகத்தில் கீழ்மட்டத்தில் இருந்தவங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராலாம் வந்திருக்காங்கன்னா காரணம் என்னன்னா சாதியின் பேரால். நான் சொல்றது அதிமுகவில் திமுகவில் இல்லை, சாதியின் பேரால் அவங்க எப்படி வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சி வந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமாக பறையர் சமூக மக்கள் அவர்களுக்கான ஒரு தலைமையை காட்டும்போது தான் அதிமுக திமுகலாம் அவர்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக என்ன பண்ணுறாங்க, அவர்களை சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குறாங்க. அதே நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது நம்முடைய 3வது மாநாடு, முதல் மாநாடு அல்ல, இது 3வது மாநாடு. அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டும். இந்த பஞ்சாயத்தில் நாம பஞ்சாயத்து தலைவர், ஆனா இந்த தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் என்ன தைரியம் இருந்தா சிறுபான்மை சமூகத்துக்கு இங்க வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, நாம ஒற்றுமையா ஒரே கொடையின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும், படிச்ச நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். ஒரு எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேரை அரசு ஊழியர் ஆக்கலாம், 8வது 10வது படித்தவங்கள. நாம தேர்ந்தெடுக்கிற மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம சமூகத்தை அரசியல்வாதி இதை அரசு ஊழியராக ஆக்குறது இல்லை. இதை மாற்றணும், நமக்குன்னு ஒரு தலைமையை கட்டமைக்கணும். கூட்டணிங்கிற பேரில் தான், அதாவது சீட்டு கொடுத்தா தான் கூட்டணி, அதிமுகவோடவோ திமுகவோடவோ அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை, ஒர்க்கிங் டேலலாம் வைக்கல, ஞாயிற்றுக்கிழமை தான் மாநாடு வச்சுருக்கோம். இங்கே எப்படி ஊர் கூடி நின்று வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே போல் எல்லாருமே அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு நமக்கான ஒரு தலைமையை தமிழகத்தில் அறிவிக்கணும். இதுதான் எங்களுக்கான தலைமை. தமிழர் தேசம் கட்சி, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். எப்படி வன்னியர்கள் ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சியோ, பறையர் சமூக மக்களுக்கு ஒரே தலைமை விடுதலை சிறுத்தைகளோ, அது மாதிரி நமக்கும் ஒரு தலைமையை காமிச்சா மட்டும்தான் நமக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். ஆகையால எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தமிழகத்தில் நாம தான் பெரும்பான்மையான சமூகம், நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க போகிறோங்கிறத அந்த மாநாட்டில் அறிவிக்க போகிறோம். எல்லாரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும். இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும், இங்கே மாநில பொறுப்பில் இருக்காங்க நம்ம ஐயா, ஆசிரியராக இருந்தாலும் கூட ஓய்வு பெற்ற பிறகு அவங்க பொழப்ப தான் பார்ப்பாங்க. ஆனால் சமுதாயத்துக்காக நான் வரேன், நானும் நிற்கிறேன், நான் கேட்டுக்கொண்டது இருக்கிறேங்க. ஐயா நம்ம கட்சியில் மாநில பொறுப்பில் வந்திருக்காங்க. நீங்கள்லாம் முழு ஆதரவு கொடுக்கணும் அவருக்கு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த சமூகம் வளரும். அவர் இன்னமே என்னத்தை வளர போகிறாரு, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஆசிரியராக இருந்து சம்பாரித்து முடிச்சுட்டாங்க. ஆனாலும் கூட வயசான காலத்தில் ஓய்வு எடுக்காமல் நான் பிறந்த இந்த சமூகத்துக்காக நிற்பேன்னு திருச்சி மாவட்டம், இங்கே தஞ்சை மாவட்டம் இல்லை, திருச்சியில் எந்த கூட்டம் நடந்தாலும் தவறாமல் வந்து கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஐயாவுடைய தலைமையில் பெருந்திரளாக வந்து மாநாட்டில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.